ஸோ இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா லியோவை பத்தி ஒரு மேஜரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸோட அடுத்த படத்தோட ஒரு ட்ரைலர்ன்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த சேனல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஜெயிலரோட சக்சஸ் மீட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது சன் டிவி சார்பில் இருந்து. அதில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நெல்சன், அதுக்கப்புறம் அங்கே இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இதெல்லாம் வந்துருந்தாங்க. ஸோ அந்த மேஜராக வந்து அனிருத், ரஜினிகாந்த், மோகன்லால் இவங்கெல்லாம் வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இவங்க யாருமே வரல. பட் அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து அனிருத், நெல்சன் மற்றும் ரஜினிகாந்த் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, 300 பேருக்கு வந்து கோல்டு காயினை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சன் டிவி தரப்புல இருந்து அந்த ப்ராஃபிட் ஷேர் மாதிரி அந்த கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூதா என்னை பொறுத்த வரையும். ஏன்னா அந்த 3 பேருக்கு மட்டும் ப்ராஃபிட் கொடுக்காம அதில் ஒர்க் பண்ண ஒரு சில கலைஞர்களுக்கு ஒரு 300 பேருக்கு அது கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஜிகிர்தண்டா XX ஓட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு தான் காலைல ரிலீஸ் ஆச்சு. ஸோ வேற மாதிரி இருக்குங்க அந்த டீசர் வந்து. ஜிகிர்தண்டா 1 வந்து ஒரு காமெடி, அந்த ஒரு என்னதான் அந்த ஃபைட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே அது ஒரு காமெடியா எடுத்துட்டு போய் வேற லெவலா இருந்திருக்கும். பட் இது XXல வந்து வேற லெவலா இருந்திருக்காரு. ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ் இது ஒரு 1970ஸ்க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி ஒரு ரெட்ரோ கேங்ஸ்டர் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து வேற மாதிரி ஒரு பக்கம் இதில் இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த டேரக்டர் ரோலில் வந்து இவர் இருக்காரு, SJ சூர்யா. ஸோ என்னென்னலாம் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது, ட்ரைலர் பார்க்க அந்த டீசர் பார்க்கும்போது வேற லெவலாக பயங்கரமா இருக்குது. மூணாவதா பாத்தீங்கன்னா ஸோ ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ரஜினிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய படம், பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருச்சு. அடுத்தது லோகேஷ் கூட பணம் பண்ண போறாருன்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு வருது இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு. என்னன்னா ஸோ 171 தலைவர் 171ஓட படம் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தை வந்து சன் டிவி தான் திரும்பவும் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேபி அந்த ஜனவரி அடுத்த வருஷம் ஜனவரிக்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் பேச பொருளாக இருக்கு. ஏன்னா லியோவோட ஒர்க் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதால லோகேஷ் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஸோ இது முடிச்ச உடனே அடுத்த படம் அவர் பண்ண போறது தலைவர் 171 தான் அப்படின்ற மாதிரி அஃபீஷியல் கன்ஃபார்ம் நியூஸே கிடைச்சிருச்சு கைஸ். நாலாவதா பார்த்தீங்கன்னா AR ரஹ்மான் நேற்று கான்செர்ட் நடத்தினாரு ஸோ சென்னையில். பட் அங்கே ஒரு பல விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஸோ ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல், இன்னொரு பக்கம் டிக்கெட் வாங்கணும், யாருமே அந்த இடத்துல போக முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு காலைல நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி AR ரஹ்மான் ஒரு பக்கம் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பட் அதில் ஏதோ ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அந்த டிக்கெட் கான்செர்ட்ல. ஏன்னா டிக்கெட் புக் பண்ணவங்க உள்ள போகாம நிறைய பேர் வேற ஏதோ போயிருக்காங்க. ஸோ அந்த எடுத்து நடத்துனாங்க பார்த்தீங்களா, ஸோ AR ரஹ்மான் டீம்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே வந்து எதையுமே ஒழுங்கா பண்ணல. ஸோ அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியில இருந்து டிக்கெட்டு கொடுத்தவங்க உள்ள என்ட்ரி ஆகிறது, செக்கிங்ல இருந்து எல்லாமே குளறுபடி ஆயிருக்கு. ஸோ அதனால பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து விசாரணை குழு அமைச்சு நாங்க விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிராபிக்ல வந்து முதலமைச்சரும் போய் மாட்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் பொறுப்பேற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா லியோ ப்ரொடியூசர் பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. ஸோ நேற்று வந்து மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் ஒரு ஈவெண்ட் நடந்தது. ஸோ அந்த போஸ்டர் லான்ச் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா இருந்தது. ஸோ விஜய் சேதுபதியோட போஸ்டர் வேற லெவலில் தெரிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ரோல்ல தான் இருக்கு. போலீஸ்லாம் அவரை கைது பண்ற மாதிரி தான் பேக்ல இருக்கு. அதுல விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்றது பார்க்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செம்ம பயங்கரமா இருக்குதுங்க. இது ஒரு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் லலித் பேசினது தான் இன்னும் பயங்கரம். லியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்துட்டாராம், வேற லெவலில் படம் இருக்கு அப்படின்ற மாதிரி லோகேஷ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது. சார் நான் டேரக்டா பார்த்து பண்ண படம் சார், இது எப்படி இப்படி இழுக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்ததா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா லியோவோட அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூஸா அப்டேட் வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம சாங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லியோவோட அந்த செகண்ட் சாங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது தான் என்னோட கருத்து. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூரியோட அடுத்த படங்க. ஸோ இப்போ விடுதலை 1, விடுதலை பார்ட் 2 ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த படம் வந்து கருடனு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரத்தில் பூஜைலாம் போட்டாங்க. அதுக்கான ப்ரோமோ வீடியோ விரைவில் ரிலீஸ் ஆகும். படம் யார் யார் கூட நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரி இருக்காரு, இன்னொரு பக்கம் சசிகுமார். அந்த ஸ்டோரி வந்து அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாத்தையும் இது பண்ணது வெற்றிமாறன். பட் டைரக்டர் மட்டும் செந்தில்குமார், வேற ஒருத்தர். ஸ்டோரி வந்து வெற்றிமாறன், டைரக்ட் பண்றவர் மட்டும் செந்தில்குமார்.
கூடிய விரைவில் அந்த படத்தோட ப்ரோமோ கிளிம்ஸ் அந்த முதல் இது காட்சி மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆக போது எப்போ அப்படின்றது தெரியல. அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் போட்டுருங்க.